ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் கல்கப் வேர்க்கடலை குடமிளகாய் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த பொரியல் சூடான சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கடாயில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதான் அரைச்சி எடுத்து வறுத்த வேர்க்கடலையோட தூளை நீக்கிட்டேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே இதில் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. நான் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுமே இதில் ஒரு 3 வரமிளகா இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வரமிளகாவும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அதனால் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. நம்ம பொரியலுக்கு வதக்கிற மாதிரி வெங்காயத்தை வதக்கினீங்கன்னா போதுமானது. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கேப்சிகமாக ஒரு 4-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இது எண்ணெயிலே வதங்கி நல்லா குக் ஆயிரும். கேப்சிகமுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், 4-5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டேன். எண்ணெயிலே பாருங்கள் நல்லா வதங்கி குடமிளகா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா வாசம் போகும். இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி 2 குடமிளகாய் எடுத்துருக்கேங்க. அதுக்கு 1/4 கப்பு வேர்க்கடலை சரியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இந்த வேர்க்கடலையோட பொடியும் அந்த மஞ்சத்தூளோட வாசமும் போயிடுச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான வேர்க்கடலை குடமிளகா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. குடமிளகா இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள். எல்லா ரைஸுக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.